உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். பலவித எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தொடர்பான ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா 27/2/2023 அன்று வெளியிடப்பட்ட தகவல். சரி வாங்க. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தை, அதாவது 2023ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா தலைமைச் செயலகம். மேலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 18(1) கீழ் 2023-2024ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையினை 2023ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டுமென்றும் 2023-24ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் 2023ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டுமென்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். 2023-2024ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை 2023ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு பேரவைக்கு அளிக்கப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 189(1) கீழ் 2022-2023ஆம் ஆண்டில் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் இறுதி 2023ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிங்கிற தகவலை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் உட்பட எல்லாருக்குமே இந்த தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.